ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயராஜ் பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ என்னென்னா ஒரு மீனை வந்து எப்படி வளர்க்குறது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கப்பி குட்டியை வந்து பார்த்திங்கன்னா க்ரூமிங் பண்ணுறது அதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதை பற்றி இருக்க போது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதுதான் முக்கியமானது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண மேக்ஸிமம் குட்டிங்களை காப்பாற்றலாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற எந்த ஃபிஷ்ஷுமே சேலுக்கு இல்லை, ஜஸ்ட்டு எங்கள் அம்மா வளர்த்திட்டு இருக்காங்க. நான் அதை வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கோசரம் இந்த மீனை யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வளர்த்துற ப்ளேஸ் தான். இது வந்து ஃபுல்லாக இப்போ தான் நான் ரீசெண்டாக ஒரு 2 வாரம் மட்டும் தான் இதுக்கு நான் ஃபுட்டு போடுறேன். மற்றபடி இது எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோடய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைட்லைன் ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தண்ணி மாற்றுறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்போ அவங்களே தான் இது பண்ணுறது. குட்டியெல்லாம் நான் நினச்சா கூட இவ்வளோ குட்டி வராது. இப்போ அவங்களுக்கு குட்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். நான் அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு நானும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எடுத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போகிறதுக்கு முக்கியமானது உங்கள் பிளேஸ் வந்து செட் ஆகணுங்க. ஓகேங்களா, அது வந்து எந்த வெரைட்டியாக இருந்தாலும் உங்கள் பிளேஸ்க்கு செட் ஆனால் மட்டும்தான் உங்கள் வீட்டில் வந்து குட்டி போடும். ஓகேங்களா, ஸோ அது வந்து மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் மெயினுங்க. ஸோ ஒரு மீனுக்கு நம்ம என்ன சொன்னாலுமே தண்ணி வந்து நல்லா ஏஜ்டு வாட்டராக இருக்கும். இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த பிளான்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், செம்ம. அதாவது நான் நினைப்பேன் சில நேரம் வாடிடும் அப்படி இப்படின்ட்டு, பட் அதுவுமே நல்ல க்ரோத் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சிம்ஸ் கொஞ்சம் விட்ருக்காங்க. ஸோ சிம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சிம்ஸ் நான் ரீசெண்டாக தான் சிம்ஸ் வந்து நிறையா அது நான் கப்பி தட்டில் விட சொன்னேன். அது காரணம் என்னென்னா இதுலேருந்து வர அதாவது சிம்ஸ் வந்து நிறையா முட்டை வைக்குங்க. இது வந்து ரெட்டு தான். இது நிறையா முட்டை வைக்க என்ன பண்ணுன்னா இது வந்து சம்டைம்ஸ் நிறையா முட்டை வைக்கும்போது என்னென்னா மீனுங்க குட்டிங்களாகட்டும் இந்த கப்பீஸ் ஆகட்டும் நல்லா சாப்பிடுங்க. அது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கப்பீஸ் வளர்த்துறீங்கன்னா கூட வந்து சிம்ஸ் விட்டு வளர்த்துங்க. ஆனால் சிம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டு போயிடக்கூடாதுங்க. தண்ணி கெட்டு போணுச்சுன்னா மீன் வந்து செத்து போயிடும், சிம்ஸ் வந்து செத்து போயிடும். அது என்னென்னா தண்ணி வந்து ஆல்கேவா, அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏஜ்டு வாட்டர் தான். ஆனால் தண்ணி கெட்டு போகாமல் பார்த்துக்கணும். கெட்டு போகிறதுனா எப்படின்னா ஃபுட்டு ஓவர் ஃபீடிங்காக கொடுக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் தண்ணி வந்து ரொம்ப டீகம்போஸ் ஆகக்கூடாது. அதாவது ஃபுட்டை நிறையா போட்டால் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கெட்டு போயிடும். ஃபுட்டு மட்டும் அளவாக போடுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் வைஸாக பிரிக்கிறதுங்க. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே பெரிய பண்ணுற தப்பு என்னென்னா, ஸோ இப்போ இதுலேயும் பாருங்கள், உங்களுக்கு குட்டி தெரியுதான்னு தெரில. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் விட்டுருப்போம். ஸோ குட்டி பாருங்கள், நான் கை வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா. ஸோ இந்த குட்டியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ இன்னொரு பேட்ச் பாருங்கள். ஸோ இந்த பேட்ச் பாருங்கள். ஸோ இந்த பேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டியும் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறையாவே இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து இந்த குட்டியும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாமே டம்போயர் தான். ஓகேங்களா, நான் எதையுமே டம்போயர் இல்லை, எல்லாமே டம்போயர் தான். ஆனால் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பேர் வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும். சில டைமில் இந்த பேர் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அதனுடைய குட்டி என்னென்னா இப்போ 2 கலக்கும் போது என்னென்னா ஒரு மீனுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா என்னென்னா கம்ப்ளீட்டாக காலியாகிடும் எல்லாமே. ஸோ அது இல்லாமல் என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு ஸோ இந்த பேட்ச் இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதை நம்ம தனியாக எடுத்துடணும். அடுத்த டைம் குட்டி போடும்போது ஸோ அதை கொஞ்ச நாள் இதுக்குள்ளேயே பேரண்ட்டோடய வச்சுட்டு இருந்துட்டு இது எப்படி ப்ரோ நிறைய பேருக்கு டவுட் வரும், எப்படி ப்ரோ பேரண்ட் வந்து குட்டி சாப்பிடாதா, ஸோ இத்தனை குட்டி இருக்கே அப்படின்ட்டு. எனக்கும் ஆரம்பத்தில் அப்படிலாம் நிறைய டவுட் வந்துச்சுங்க. என்னென்னா சில வெரைட்டி குட்டி மேக்ஸிமம் அதாவது ரொம்ப எக்ஸாக்ட் இப்போ அல்பினோவில் குட்டியை சாப்பிட்ரு வேகமாக. அந்த பிளாக் ஐயில் இருக்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி சாப்பிடாது பெரிய அளவுக்கு. நீங்கள் சும்மா ஒரு 4 குட்டி நீந்த விட்டிங்கனாவே அதுக்கப்புறம் குட்டி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிடாது. இல்லை ப்ரோ 1-2 கண்டிப்பாக சாப்பிட்டு குட்டி போடும்போது ஒரு 4 நாள் சர்வே ஆகிடுச்சுனாவே 5ஆவது நாள் வந்து சாப்பிடாது. ஓகேங்களா, இன்னொரு ஐடியாவும் நான் சொல்லித்தரேன். வீடியோ கடைசியாக பாருங்கள், நான் சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ணாலும் மேக்ஸிமம் குட்டி சாப்பிடாது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ அதை தூக்கி தனியாக வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணும்போது என்னென்னா இந்த பேட்ச் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசீஸே மேக்ஸிமம் கம்மியாயிடும். ஏன்னா வந்து இப்போ ஒரு மீனுக்கு டிசீஸ் வருதுன்னா மெயினாக முக்கியமான காரணம் என்னென்னா குட்டிங்கெல்லாம் ஒட்டிக்காக விடும்போது தான். ஸோ இது பாருங்கள், இது அடுத்த டம்போயர், இதில் ஒரு குட்டி சும்மா பேட்ச் இருக்கும். ஸோ அப்படி பேட்சாக பிரிப்போம். அதே மாதிரி டப்பா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு டப்பா, ஸோ இந்த பேட்சுக்கு ஒரு டப்பா. ஸோ அப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து அடுத்த டைம் குட்டி போடும்போது என்னென்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக கூட போடும். ஸோ அப்போ என்னென்னா திடீர்னு மீனுங்க எல்லாத்துக்கும் வீக்காகி எல்லாமே இறந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. அதே மாதிரி மீன் பெருசாக ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ எல்லாருக்கும் அதுதான் மெயின் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு லைவ் பிளான்ட்டு தண்ணிக்குள்ளே தயவு செஞ்சு வளர்த்துங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் குட்டியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு லைவ் பிளான்ட் கண்டிப்பாக மீனுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வளர்த்துங்க. அது காரணம் என்னென்னா அதில் நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே ஃபார்ம் ஆகும். ஸோ நிறையா இருக்குங்க, சூப்பரான பெஸ்ட்டாக நிறையா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த பிளான்ட் வளர்த்துறதுனால. ஸோ அப்படி பிளான்ட் வளர்த்தும் போது என்னென்னா நார்மலாகவே குட்டிங்களும் மறைஞ்சிக்கும், சில நேரத்தில் குட்டியும் மறைஞ்சிக்கும். இன்னொன்று என்னென்னா அட்வான்டேஜ் என்னென்னா மீனுங்களும் கொஞ்சம் க்ரோத் ஆகுங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு நார்மலாக பார்த்தாவே தெரியாது,
ஆனால் குட்டிங்க பாருங்கள். ஸோ எவ்வளோ குட்டி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வளர்த்தும் போது என்னென்னா நல்லா மீனும் ஹைட் ஆகிக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளான்ட்ஸும் அதே சமயம் க்ரோத் ஆகும். என்னென்னா நீங்கள் கப் பிளான்ஸ் வச்சு வளர்த்தும் போது என்னென்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டீ கப்போ இல்லை ஏதோ ஒரு கப்பில் போட்டு வைங்க, செம்ம க்ரோத்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே பண்ணல. டீ கப் போட்டு சும்மா சைடில் குத்தி விட்டுருங்க, ஓட்ட போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் வேர்லாம் கொஞ்சம் வெளியே வரும். ஸோ இப்படி வச்சிட்டிங்கனாவே நல்லா க்ரோத்து கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மெயினாக என்னென்னா, ஸோ அடுத்த லெவல் தான் முக்கியமானது. தயவு செஞ்சு மெடிசன் ஊற்றுறங்கிற பேரில் மீன் வந்து கொள்ளாதீங்க. மெடிசன் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மிஸ்டர் ப்ளூங்கிற ஒரு மெடிசன் இருக்கும். ஸோ இல்லை மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ட்ராப் எதுக்கு ஊற்றுறோம்னே தெரியாது. ஸோ ஊற்றிக்கிட்டே இருக்கிறது. ஸோ தயவு செஞ்சு அப்படி ஊற்றாதீங்க. டிசீஸ் வந்தால் மட்டும், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் மட்டும் அந்த மெடிசன் ஏதாவது ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ ஊற்றுங்க. இல்லாட்டி வந்து மெடிசனை யூஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ மெடிசன் யூஸ் பண்ணுறதால நிறையா ப்ராப்ளம் தான் வரும். ஏன்னா நார்மலாக இம்யூனிட்டி பவர் இல்லாமல் இருக்கிற மீனுக்கும் என்னென்னா, இம்யூனிட்டி பவரோட ஒரு மீன் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்னா மருந்து ஊற்றி, ஸோ அதை திருப்பி மருந்து கொடுத்தா மட்டும் தான் அந்த மீன் சரியாகிற மாதிரி நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா? அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக பேட்ச் வைஸாக பிரிக்கும் போது என்னென்னா மீனுங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க, குட்டிங்களும் நல்லா வளருது. ஸோ அந்த மாதிரி பேட்ச் வைஸாக பிரித்து வைங்க, நல்லா சூப்பராக ரிசல்ட் கொடுக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இந்த குட்டிங்க நிறைய பேர் வளர்கிறது தான் மெயினாக சொல்கிறீங்க. கண்டிப்பாக 3 மாதம் ஆகுங்க. நீங்கள் அதாவது லைவ் ஃபுட்டு எதுவுமே கொடுக்காம வளர்த்துறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கோ. 3 மாதம் வளர்ந்ததுன்னா கொஞ்சம் ஃபுல் சைஸ் வந்துடும். ஓகேங்களா? இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா மேல் ஃபீமேல் தனியாக செக்ரிகேட் பண்ணிங்கன்னா, மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரும். ஒரு 2 மாதம் 2.5 மாதம். இல்லை ப்ரோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு நிறையா இருக்கு, நல்லா காஸ்ட்லியான ஃபுட்டாக போடுவேன், என்கிட்டலாம் மீன் நல்லா சாகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் முடியாதுங்க. நிறைய பேர் அதை தான் நினைக்கிறீங்க. என்கிட்ட காசு இருக்குன்னா ஃபுட்டு எவ்வளோ நாள் காஸ்ட்லியாக வாங்குவேன், எவ்வளோ நாள் அது செலவு பண்ணுவேன் அப்படிங்கிறீங்க. அது உங்களுக்கு தண்ணிக்கு செட் ஆனால் மட்டும்தான் அது செட் ஆகி குட்டி போடும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா சில இதில் மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காசு போட்டு வாங்குவேன். அது குட்டி போடணும்னு நினச்சி தான் வாங்குவேன். நான் குட்டி போடாது செத்து போயிடும். ஸோ தயவு செஞ்சு அந்த ஃபோக்கஸில் வாங்காதீங்க. குட்டி வேணாம், நான் சும்மா ஆசைக்கு வளர்த்துறேன் அப்படின்னு நினச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக செட் ஆகும், எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். ஏன்னா சிம்ஸ் இருந்தால் விட்டு பாருங்கள், அதில் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க. அதுவும் இன்னொன்று பாருங்கள், இதில் பாருங்கள் குட்டி பாருங்கள் எவ்வளோ குட்டி பார்த்தீங்களா? எங்கப்பா இதுக்கு காரணமும் நான் சொல்லிடுறேன். இதை வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா இதை போட்டு மூடி வச்சுருவாங்க. அதாவது அந்த பீட்டா டம்ளர் எடுத்து இப்போ அங்கே தான் மூடி வச்சுட்ருக்கோம். ஸோ அப்படி மூடி வைக்கும் போது என்னென்னா நல்லா ரிசல்ட்டும் கொடுக்குதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 6 டப்பா டம்போயர் கப்பிக்கு மட்டும் வச்சுருக்காங்க. அது போக இது வந்து சில்லி மொசிக்கு டம்போயர்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டப்பா வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குட்டி வந்து கண்டினியூஸாக எடுக்கும்போது அது எதுக்கு திடீர்னு கிராஸ் அடிக்கும்னே தெரியாது. சில மீனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ரீடாக வரும். ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஒயிட் டெக்ஸ்டோ மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த இது எப்படி வந்ததுன்னே எங்களுக்கும் தெரில. ஸோ அப்போ என்னன்னா அந்த ஃபீமேல் தனியாக எடுக்கணும். ஸோ அப்படி எடுக்காட்டி விட்டிங்கன்னா என்னன்னா திருப்பி கிராஸ் உள்ளுக்குள்ளே என்ன சம்மந்தப்பட்டோன்னே தெரியாது, திடீர்னு கிராஸ் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமும் வரும். ஸோ நிறைய இருக்குது. ஸோ அது தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஒரு மீன் வந்து இப்படி பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சேவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுட்டு வந்து டெய்லி ப்ராப்பராக காலையில் கொடுக்கும்போது பாருங்கள். நாங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இப்போ தான் நான் ஃபுட்டு கொடுத்தேன். ஆக்சுவலாக எல்லா டப்புக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டேன். நான் இந்த மீன் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுக்கிறேன். ப்ராப்பராக நீங்கள் காலையில் ஃபுட்டு போட்டால் காலையில் ஃபுட்டு போடுங்க, நைட்டு ஃபுட்டு போட்டால் நைட்டு ஃபுட்டு போடுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி அந்த தேவையில்லாத நெகட்டிவ் தாட்டோட மீன் வாங்கினாவே இருக்குது, மீன் எல்லாம் செத்து போயிடும், இது எனக்கு குட்டியே போடாது, ஸோ அப்படிங்கிற தாட்டிலே மீன் வளர்க்காதீங்க. ஆசைக்கு வளர்த்துங்க, கண்டிப்பாக குட்டி போட எல்லாமே வரும். ஸோ கண்டிப்பாக செட் ஆகும். ஓகேங்களா? எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகும் கண்டிப்பாக. நான் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? நிறையா பேர் வந்து சில பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா ட்ரையே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆசைக்கு வளர்த்துங்க. இதை நான் வளர்த்து இது பண்ண போகிறேன், ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி வாங்கினாவே என்னன்னா ஒன்றா குட்டி போட மாட்டேங்குது, குட்டி போட மாட்டேங்குதுன்னு நினைப்போம். ஸோ நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் வாங்காதீங்க. ஆசைக்கு வளர்த்துங்க, கண்டிப்பாக செட் ஆகும். பிளான்ஸுமே அப்படி தான். நான் சிம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். இப்போ பாருங்கள் சிம்ஸ் எல்லா டப்புலையும் இருக்கும். ஸோ இந்த டப்புலையும் கூட இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சிம்ஸ் இப்போலாம் நான் என்ன பண்ணிடுறேன்னா க்ரூமிங் பண்ண ஆரம்பிச்சிடறேன். எல்லா டப்புலையும் சின்ன பெருசு எடுத்துகிட்டு சின்னதை போட்டு விட்ருவேன். பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? எல்லா டப்புலையும் சிம்ஸ் இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இதில் விடும்போது ஃபுல் ரெட்டாக மின்னும். ஏன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அனுப்பிச்சிடும் போது கலர் வந்து டல்லாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு வந்து ஆல்கே வாட்டர் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன், இந்த ஆல்கே வாட்டரில் வைங்க அப்படின்னு சொன்னால் தான் நல்லா க்ரோத் ஆகும், கலர் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த தண்ணி தான். ஓகேங்களா? ஸோ இதில் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி செட் பண்ணி வளர்த்து பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்குமே செட் ஆகுங்க. ஓகேங்களா? மெயினாக வந்து குட்டி ஒன்றா மிக்சிங் விடாதீங்க. அதான் அந்த பேட்ச் குட்டி இந்த பேட்ச் குட்டி மிக்சிங்கே விடாதீங்க. அதே மாதிரி குட்டி வந்து ப்ராப்பராக வந்ததுன்னா ஒரு டப்பா வச்சு செப்பரேட் பண்ணி வைங்க. அப்படி வச்சிங்கனாவே நல்லா சூப்பராக க்ரோத் ஆகும். ஸோ இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இதை செட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஒரு மீனோட இன்னொரு மீன் விடாதீங்க. அதாவது இந்த மீன் ஒரு பேர் செட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பேர் தனியாக வைங்க. இதுவும் டம்போயர் தான், இதுவும் டம்போயர் தான். ஆனால் தனியாக வைக்கும்போது என்னென்னா
திடீர்னு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இது என் ஃப்ரெண்டு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, இது எங்கிட்ட இருந்த மீன் வச்சுக்கோங்க, ரெண்டுமே சூப்பராக இருக்கும், டிசீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ரெண்டையும் கூட ஒட்டுக்க விடக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வளர்ந்த கிளைமேட் வேறு, தண்ணி வேறு, ஸோ எல்லாமே வேறு. திடீர்னு உங்கள் மீனுக்கு வந்து டக்குன்னு ஒன்றா விடும்போது என்னென்னா, ரெண்டும் சேரும்போது என்னென்னா திடீர்னு டிசீஸ் வரும், ஸோ நிறைய வரும். ஸோ அது மாதிரி அந்த மாதிரி தப்பையும் பண்ணாதீங்க. ஒரு மீன் வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் தண்ணிக்கு ஒரு மாதமே செட் பண்ணிவிட்டு அது செட் ஆகிடுச்சு, எந்த டிசீஸும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மட்டும் வேறு மீனோட ஆட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வரும்போது அது வந்து சம்டைம்ஸ் சம் ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தாலும் செட் ஆகாது, சில வெரைட்டி கண்டிப்பாக செட் ஆகாது. ஸோ அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து இறப்பு வரும், திடீர்னு நோய் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்ன பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.